Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல cursive alphabets next letters கத்துக்கலாம். லாஸ்ட் வீடியோல G வரைக்கும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ் பார்க்கலாம். G க்கு அப்புறம் H எழுத போறேன். தேர்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணி cursive ரெட் லைன் டச் பண்ணனும். work slanting touch red line. bend பண்ணி அதே சேம் தேர்ட் லைன்ல வந்து ஸ்டாப் பண்ணனும். நெக்ஸ்ட் ரெட் லைன் டச் பண்ணிட்டு தேர்ட் லைன் டச் பண்ணி அப்படியே ரிவர்ஸ்ல கிராஸா போயிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து லெட்டர் H. அடுத்த லெட்டர் ரொம்பவே ஈஸி. I. மிடில்ல ஸ்லாண்டிங் போடணும். ஸ்லாண்டிங் போட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அடுத்த ஸ்டெப்ல ஸ்லாண்டிங் போட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு சின்ன கர்வ். இது I. நெக்ஸ்ட் லெட்டர் J. Jக்கு கீழே இருக்கிற ரெட் லைன் டச் பண்ணணும். மிடில்ல ஸ்லாண்டிங் போட்டு கீழே டவுன் ஸ்ட்ரைட் லைன். டவுன்ல ஸ்ட்ரைட் லைன் போடணும். ஸ்லாண்டிங் போட்டு டவுன் ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு பென் கொடுத்து அப்படியே கிராஸ். ஸ்லாண்டிங் போயிட்டு ஸ்ட்ரைட் லைன் போயிட்டு ஒரு கர்வ் கொடுத்து கிராஸ் ஆஃப். நெக்ஸ்ட் லெட்டர் K. ஸ்லாண்டிங் போட்டு தேர்ட் லைன்ல ஸ்லாண்டிங் ஸ்டார்ட் பண்ணி ரெட் லைன்ல ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெண்ட் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சேம் தேர்ட் லைன்ல நிறுத்தணும். இங்கே ஹெச்க்கு நிறுத்தணும் பார்த்தீங்களா, அதே போல். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லாண்டிங் போயிட்டு ரெட் லைன் டச் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு அதை கை எடுத்துட்டு இங்கேருந்து லெஃப்ட் சைட் கர்வ் போடணும். லெஃப்ட் சைட் கர்வ் போடணும். ரெட் லைனில் டச் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு லெஃப்ட் சைட் கர்வ் போட்டுட்டு இப்படி ஒரு கிராஸ் போட்டு K. நெக்ஸ்ட் HIJK பார்த்துக்கோம். L. தேர்ட் லைன்ல வந்து ரெட் லைன் டச் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங் போடணும். போயிட்டு அப்படியே ஒரு கர்வ் கொடுத்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடணும். சேம் Hக்கும் Kக்கும் Lக்கும் ஒரே மாதிரி போடணும். நெக்ஸ்ட் ஸ்லாண்டிங் போயிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டு ஒரு பெண்ட். L. ஓகே. நெக்ஸ்ட் லெட்டர் M. மிடில் எழுதணும். M. ஸ்லாண்டிங் போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்லாண்டிங் போயிட்டு ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம இந்த ஸ்ட்ரோக்கும் பார்த்து போடணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம HIJKLM பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த லைன்ஸில் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் டச் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது எந்தெந்த லைன்ஸில் எந்தெந்த லெட்டர்ஸ் வரும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர்ஸ். ஸ்மால்
எழுதுகிற லெட்டர்ஸ்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ். என்னென்ன? A, C, E, I, M, N, O, S. இதெல்லாம் வந்து மிடில் மட்டும் எழுதுறதுனால இதை ஸ்மால் லெட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுலேயே இன்னும் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. R, U, V, W, X. இதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போது இதுலேயே டால் லெட்டர்ஸில் T இருக்குது, அதை விட்டுட்டேன். ஸோ டால் லெட்டர்ஸ் B, D, H, K, L, T. ஸ்மால் லெட்டர்ஸ். ஸ்மால் லெட்டர்ஸ் மீன்ஸ் இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். மிடில் எழுதுறதுனால இதை ஸ்மால் லெட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. A, C, E, F, M, N, O, S, R, U, V, W, X. இப்போது கீழ் லைனில் டச் பண்ணுற லெட்டர்ஸ். லைன் டால் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபால் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபால் லெட்டர்ஸ்னால் கீழே இருக்கிற இந்த ரெட் லைன் டச் பண்ணுற லெட்டர்ஸ். G, J, P, Q, Y, Z. இதெல்லாமே ஃபால் லெட்டர்ஸ். இது வந்து எல்லா லைன்ஸுமே டச் பண்ணுற லெட்டர். இது ஒரு லெட்டர் மட்டும்தான் எல்லா லைன்ஸுமே டச் ஆகும். மேலே ரெட் லைன் டச் ஆகிருக்கு, கீழே ரெட் லைன் டச் ஆகிருக்கு, மிடில் லைன்லேயும் டச் ஆகிருக்கு. எஃப் மட்டும் எல்லா லைன்ஸுமே டச் ஆகும். இன்னும் நெக்ஸ்ட் என்னென்ன லெட்டர்ஸ் மீதி இருக்கோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.